ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் விஜய் வீட்டுக்கு போனதும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே காவேரியோட பர்த்டே எப்படி போச்சுன்னு விசாரிக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம்னு கூட பார்க்காத நம்ம அம்மா அவங்கக்கிட்டலாம் நல்லா ஒட்டிக்கினா ரொம்ப சந்தோஷமாக இருந்தான்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும் சித்தப்பா கேட்குறாரு. அவளுக்கு பழைய நினைவு வந்ததும் காவேரிக்காக எங்களை விட்டுட மாட்டேன், இல்லை எங்களை மறந்துட மாட்டேன்னு கேட்டதும் நம்ம விஜய்க்கு சரியான கோவம் வருது. அந்த இடத்துல சித்தி சால்வ் பண்ணி அனுப்புகிறாங்க. நான் அம்மா போய் கூட்டின்னு வரேன். போயிட்டு அங்கே சாரதாம்மா ஏண்டி உம்முன்னு இருக்கிறேன்னு சொன்னதும் காவேரி எரிஞ்சு போயிடா. அந்த சமயத்தில் நம்ம விஜய் போய் அம்மா கூப்பிடுறாரு. அம்மு நான் கூட்டிக்கின்னு வரலையேன்றா, இல்லையே அம்மு உங்கள் கூட தானே வரேன்னு சொன்னதும் ஒரு பதட்ட நிலை. நம்ம விஜய்க்கும் சரி காவேரிக்கும் சரி சாரதம்மாவும் அந்த இடத்துல ரொம்ப பதட்டமாகவே இருக்காங்க. சரி நான் அம்மா போய் பார்க்குறோம் தான் நம்ம காவேரியாக வாண்டடாக வந்து நானும் வரேன்னு சொல்லிட்டு கூட போகிறேன். அங்கே அம்மு இல்லை. அப்புறம் அந்த வாட்ச்மேனை விசாரிச்சு தான் காரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒயிட் கலர் காருன்னு தான் அந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமராவையும் இவங்க பார்க்குறாங்க. அதில் ஒருத்தன் காரில் வரான். அது ராகுன்னு நமக்கு தெரியும், நம்ம விஜய் காவேரிக்கு தெரியாது இல்லை. ஆனால் இங்கே வீட்டில் வந்து தாத்தா சித்திக்கிட்டலாம் சொன்னதை எல்லோரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த இடத்துலையும் சித்தப்பா சொல்கிறாரு, பாத்தியா இந்த குடும்பத்து கூட தொடர்பு இருந்ததுனால தான் இப்படி பண்ணணும் தான் நம்ம விஜய்க்கு சரியான கோவம் வருது. சித்தப்பா இதுக்கு மேலே பேசாதீங்க, காவேரி என்ன பண்ணுவான்னு சொன்னதும் அந்த இடத்துல வந்து பசுபதியும் ராகுவும் பற்றி பேசும்போது பசுபதி பையன் தான் ராகு ஜெயிலில் இருக்கிறானேன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொன்னதும் சித்தப்பா வாய் தவறி சொல்கிறாரா இல்லை உண்மையாகவே சொல்கிறாரா தெரியல. ராகு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டான்னு சொன்னதும் நம்ம விஜய் ரொம்ப அதிர்ச்சியாக ஆகுறாரு. இந்த இடத்துல சிசிடிவி கேமரா வச்சு நம்ம பாப்பாவை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆனால் ராகுவுக்கு சரியான குமுறு கஞ்சி இருக்குது. கண்டிப்பாக வாங்குவார் இந்த டைம் விஜய் கேட்கல. 5 வருஷம் கணவன் மனைவியை பிரித்து குடும்பத்தோட நிம்மதியை பிரித்து இருந்த ராகுவை விட்டுடுவாரா இந்த டைமு. அது மட்டும் இல்லை, நம்ம காவேரி யார், காவேரியோட குழந்த தான் அம்மு, விஜயோட ஒய்ஃப்னு கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல விஜய் வந்து அந்த பிரின்ஸ்பாலுக்கு மட்டும் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம காவேரி இனிமேல் ரொம்ப டீப்பாக குழந்தைய மிஸ் பண்ணதுனால குழந்தை கண்டிப்பாக கிடைச்சதும் மறுபடியும் இவர் ரொம்ப அன்பாக தான் ஆக போகிறா காவேரி. அதை பிரின்ஸ்பால் வந்து வார்ன் பண்ணாத அளவுக்கு நம்ம விஜய் போயிட்டு காவேரி லைஃப்பில் நடந்ததை எல்லாத்தையும் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது எபிசோடு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.